ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். வித்யா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த கிறிஷியோட கார்டியன் வராங்க. நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்கள் கூட வந்தால் நீ எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்பொழுதைக்கு நீங்கள் தனியாக போனால் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன், என் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிறிஷ், நம்ம இந்த ஆண்டியோட வீட்டிலே போய் தங்கியிருக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிறிஷை கூட்டிகிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க மீனா. ஸ்கூலில் வந்துட்டு முத்து ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க அந்த போலீஸ்கிட்ட, ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, எப்படி ஆச்சு அந்த அஜயோட அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நான் இந்த கேஸ் கொடுக்காம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுக்கு கால் பண்ணி முத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அஜயோட அப்பா கிட்ட நம்ம நேரில் போய் பேசினா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும், அவங்களும் அதுதான் சொன்னாங்க ஸ்கூலில், அவர் கையில் மட்டும்தான் இப்போ இருக்குது கிறிஷோட வாழ்க்கை அப்படின்றாங்க. அப்போ உடனே கிளம்பி போகலாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டிலே விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி முத்து அவர் வந்து கால் பண்ணார், அஜயோட அப்பா கிட்ட நேரில் போய் பேசினா சமாதானப்படுத்தினா இந்த கேஸை வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கிறிஷை வந்து சிறுத்தெடுத்து பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே நாங்கள் கிளம்பி போயிட்டு அந்த அஜயோட அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணுறோம், அது வரைக்கும் நீங்கள் கிறிஷை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கிறிஷை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. நம்ம முத்து வந்துட்டு இந்த பையனுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும்னு தெரியல, இவனை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு